அப்படி நீங்க திரும்பிட்டீங்க, பைபிளை அதிகமா வாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, இதை ஏத்துக்கிட்டு இதை மனப்பாடம் பண்ணி உள்ள ஸ்டோர் பண்ற பழக்கம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னு நான் சொல்றேன் பாருங்களேன். அப்பொழுது தூளை போல் பொன்னையும் ஆற்று கற்களை போல் ஒப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். உங்களுக்கு புரியுதா? உங்களை நிறைய பேருக்கு படிச்சு பெரிய பணக்காரன்னு ஆசை இருக்குதானே? அக்கா படிச்சு பெரிய வீடு கட்டணும், நல்ல கார் வாங்கணும், நிறைய சொத்து சேர்க்கணும், எங்க சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி உயர்ந்திருக்கணும், இப்படி ஒரு ஆசை படிக்கிற எல்லா பிள்ளைகளுக்குள்ளயுமே இருக்கும். அதுக்காக தான் படிக்கிறோம், கரெக்டுங்களா? இங்கே ஆண்டவர் சொல்றாரு, படிக்கிறது நல்லது, ஸ்கூலுக்கு போறது நல்லது, எல்லாமே நல்லது. ஆனா நீங்க படிச்சு சம்பாதிக்கிறத விட அதிகமான காரியங்கள் நடக்கும். என்னது? தூளை போல பொண்ணு இருக்குல்ல, கோல்டு, அத தூள் மாதிரி உங்களால குவியல் குவியலா சேர்க்க முடியும். அடுத்து பாருங்க, ஆற்று கற்களை போல ஒப்பீரின் தங்கத்தை சேர்ப்பீங்களா? ஆற்று கற்களை போல, ஆத்துல இருக்கிற கல் இருக்குல்ல, அதை சேர்க்கறது போல என்ன பண்ணுவீங்களா? தங்கத்தை நீங்க சேர்ப்பீங்களாம். அப்படின்னா இயேசுவோட பழகி வசனத்துக்கு இடம் கொடுத்தா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத ஐஸ்வர்யத்தை பார்க்க முடியும்னு ஆண்டவர் சொல்றார்.